ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் எந்த ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், நிஃப்டி மேட் கேப் இதனுடைய அப்டேட்ஸ் வந்து நம்ம டெய்லி பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து சப்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 பேர் இருக்காங்க. அதில் ஒரு 1000 2000 பேர் ஆக்டிவாக இருக்காங்க. அதில் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ஹார்ட்ஸு லைக்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமானவங்க மட்டும்தான் வந்து அதில் சப்போர்ட். ஃபஸ்ட்டு 100 பேர் 100 பேர் அதில் தான் வந்து சப்போர்ட்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி வாய்ஸ் மெசேஜ்லாம் கூட அனுப்பிச்சிருந்தேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 100 லைக்ஸ் இந்த அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு. சரி, இன்னமும் பார்த்திங்கன்னா இதுக்கு 100 லைக்ஸ் மேலே வந்தால் தான் இதை நம்ம அப்டேட் கொடுப்போம். ஜஸ்ட் அதுவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டி அப்டேட், பேங்க் நிஃப்டி அப்டேட் மட்டும் வந்து நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு சில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இதுக்காக இந்த மெசேஜ் பண்ணி அந்த 100 பேர் நமக்கு லைக் பண்ணி சப்போர்ட் கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு இந்த மெசேஜ் நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அந்த 100 to 150 லைக்ஸ் வரவரலும் நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அது லைக்ஸ் கண்டினியூ ஆகிடுச்சுன்னா அந்த அப்டேட்டை நம்ம பார்த்துக்கலாம் அதில். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நிஃப்டி 50 இன்றைக்கி என்ன சார் ஆகும், நெக்ஸ்ட் மூமெண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய ப்ரைஸ், அதாவது இங்கே இந்த கேப் டவுன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து ரிகவர் ஆகிட்டு மேலே வந்துட்டு இருக்குது. இது எது வரலும் போகும் அப்படின்னா, இந்த கேப் ரீஃபில் ஏரியா வரலும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த 24,840 அப்படின்ற ஒரு லெவல் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நிஃப்டி 50 சார் ஏன் சார் அது வரலும் வரணும், எதுக்காக அது வரலும் வரும் அப்படின்னா, அந்த 200 EMA லைன் கூட எக்ஸாக்ட்லி அங்கேயே வந்து டச் ஆகிடும். மேபி இன்றைக்கி ஒரு கேப் அப் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தெரில. ஏன்னா இந்த தூரத்தை நம்ம கடக்க முயற்சி பண்ணுறோம். ஸோ டக்குன்னு ஒரு கேப் அப் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ வெயிட் பண்ணுங்கள். கிஃப்ட் நிஃப்டி கூட பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆகிற மாதிரி தான் தெரியும். கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் வந்து அப்படியே நான் பார்க்க சொல்ல ப்ளஸில் ஓடினுச்சு. ஸோ 40 பாயிண்ட் கணக்கு படா கூட கிட்டத்தட்ட மேபி இந்த லைன்லேருந்து டச் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் மேலே போகும். ஸோ இந்த தூரம் ஃபின்னிக்கல் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன சார் ஆகும், அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நெக்ஸ்ட் இந்த 840 ரேஞ்ச் வந்ததுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த இடத்துல அகைன் லோ ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக திரும்ப இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா, இல்லை அங்கே ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த ஃபில், அதாவது இன்றைக்கி கேப் அப் ஓப்பன் ஆச்சு, இந்த ஃபில் பண்ணி எப்படி மேலே போகுமா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஆனால் மொத்தத்தில் இந்த 24,840 அப்படின்ற லெவல் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அந்த லெவல் வரும் நம்ம ப்ரைஸை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான நிஃப்டி 50ல் இன்றைக்கியோட கடக்கிறதுக்கான தூரம், அந்த தூரத்தை நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா அந்த கேப் ரீஃபில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரவுண்ட் நம்பர் 25,000 அப்படின்ற தூரம் நெக்ஸ்ட் லெவல், அதாவது நெக்ஸ்ட் அடுத்த தூரம். இந்த தூரம் முடிஞ்சது அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த தூரம் டச் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் இன்றைக்கே போகுமா என்னன்னு தெரியாது. ஏன்னா திரும்ப அகைன் இன்னொரு டைம் சப்போர்ட் தட்டு கூட மேலே போகலாம். ஓகே, சரி. நம்ம நிஃப்டி 50ல் இந்த வியூஸை பார்த்துட்டோம். இந்த வீடியோவுக்கு கீழே நார்மல் கமெண்ட்ஸ் கூட சரி, 150 லைக்ஸ், ஒரு 30 to 40 கமெண்ட்ஸ், ஒரு நெக்ஸ்ட் பூஸ்ட் கொடுக்குற மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அப்டேட் கூட வரும். இல்லைனா என்னுடைய வேலையை நான் பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நிறைய பேர் இவங்க வேலையில் வீடியோஸில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்புறமா டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதனால் எனக்கு ஏதாச்சும் அதுலேருந்து வருமானம் ஏதாவது வந்துச்சுன்னா ஓகேப்பா, எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து டக்குன்னு அதில் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லை யூடியூப்பில் என்ன எக்ஸ்ட்ரா அதில் ஒரு லட்சக்கணக்கில் பணம் வருது அப்படின்னா அதில் ஒன்று அப்லோட் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஓகே, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இதுலேருந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் கிடையாது. வேணுமா தான் இன்றைக்கி ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஏன்னா ஒரு சில மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்காக அந்த மெசேஜை தள்ளுறேன். சரி, இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னுடைய சார்ட். இது நிஃப்டி 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ப்ரைஸு ஒரு கேப் டவுன் ஆச்சு. கேப் டவுன் ஆகிட்டு ப்ரைஸ் இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஹையர் ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்குது. திரும்ப இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேபி இன்றைக்கி வருதா நாளைக்கு வருதான்னு தெரியாது. ஆனால் இந்த தூரத்தில் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக டச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது கேப் ரீஃபில். ஓகே, சரி. இல்லை சார் இந்த இடத்துல கொஞ்சம் மேலே மூவ் ஆகிட்டு திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அகைன் இன்னொரு ஹையர் ஃபார்மேஷன் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ கொஞ்சம் டைம் கொடுங்க. மேபி அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அந்த தூரத்தை கடக்கிறதுக்கான ஒரு முயற்சிகளை மார்க்கெட் ஈடுபடலாம் இன்றைக்கி. இது என்னுடைய வியூ தான். இதில் வந்து இப்படி தான் போகும் அப்படி தான் போகும் நான் சொல்ல வரல. என்னுடைய வியூஸை உங்கள்கூட நானாக இருந்தால் அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன், வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இது வந்து நிஃப்டி பேங்க்கில் என்னுடைய யூஸஸ் ஷேர் பண்ணிக்கிட்டேன். சென்செக்ஸ்லேயும் ஆல்மோஸ்ட் அதே தான். இன்னும் கொஞ்சம் கேப் ரீஃபில் ஏரியா இருக்குது. அந்த 81,500 அப்படின்ற லெவலில் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது.
ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா சார்ட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. அந்த கேப் ரீஃபில் அதுக்கப்புறம் டிசிஷன் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் கீழே வருமா, இல்லைங்க சப்போர்ட் ஆகிடுது அகைன் இன்னொரு லெவல் மேலே போகுமா அப்படின்றத நெக்ஸ்ட்டு ஃபர்தராக பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு ப்ரெசென்ட் இந்த ஏரியாவில் என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம் மார்க்கெட்டை. ஓகே, ஸோ இது வந்து சென்செக்ஸில் என்னோடய யூஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி மிட் கேப்லையும் பார்க்கலாம். நிஃப்டி மிட் கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேப் ரீஃபில் பண்ணிடுச்சு நிஃப்டி மிட் கேப். அப்போ நிஃப்டி மிட் கேப் ரீஃபில் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் எந்த லெவலில் வரலாம் அப்படின்னா இன்னும் சிம்பிளாக ஃபெப் ரீடெஸ்ட்மெண்ட் போட்டு பார்க்கலாம். ஃபெப் ரீடெஸ்ட்மெண்ட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா 0.38 இருக்குது. இன்னும் கொஞ்சம் இந்த தூரம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது கிட்டத்தட்ட 58,600 அப்படின்ற லெவலில் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி மிட் கேப் 100. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிச்சிருக்க நம்புறேன். நான் கொஞ்சம் குயிக்காக முடிச்சுட்டாங்க இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் டிசிஷன் எடுக்கலாம். நம்ம இப்போவே வந்து அங்கேருந்து கீழே வரும் இங்கேருந்து மேலே போகும் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ப்ரெசென்ட் இப்போத்தி சுச்சுவேஷன் இதுவரையும் வரும், அவ்வளோதான். இன்டர்டே அப்படின்றதுனால அந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.